10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கடகத்துக்கு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று என்ன பண்றார்? 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார், அதே சமயத்தில் 4ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே சமயத்தில் உங்களுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ எப்போ குரு 2, 4, 6 பார்க்குறாங்களோ இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவாக வருது. கடன் மூலமாக ஒரு இடம் வாங்குவது, ஒரு 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 ஃபண்டிங் வாங்கி சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, அது மூலமாக கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுறது. இது மாதிரி பல விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் கடந்த ஒரு வருஷமாக ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போனாலும் பெரிய growth இல்லையே சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஆகக்கூடிய குரு பயிற்சினால சில கேஷ் ஃப்ளோ நல்லா வருது. என்னதான் கொஞ்சம் கடனும் அதிகமானாலும் ஆனால் என்னுடைய அபிவிருத்தி, என்னோட growth, என்னோட ப்ரோக்ரஸும் கொஞ்சம் பெட்டர் லெவலாக வருதுங்கிற சொல்லக்கூடிய தொழிலதிபர்களாக இருக்க போகிறார்கள், வியாபாரிகளாக இருக்க போகிறார்கள், இன்வெஸ்டர்ஸாக இருக்க போகிறார்கள். நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு பிராணங்கள், அப்பப்போ கொஞ்சம் ட்ராவலிங் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொஞ்சம் ட்ராவலிங் அதிகமாக போகக்கூடிய அமைப்பு, ஒரு வண்டி பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்குறது, வீடு ஒரு புது வீடு வாங்குறது, வீடை புதுப்பிக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள், அம்மா மூலமாக சொத்து வருவது, அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தில், வேலை ஸ்தானத்தில், கொஞ்சம் உத்தியோகத்தில் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பயிற்சி உண்டு. அதே